பிரைஸ் தி லார்ட். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை வழங்கும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியின் தலைப்பு ஒரு வார்த்தையில் அற்புதம். தேவ செய்தி அளிப்பவர் பிஷப் டாக்டர் ஜே மகேஷையா அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற நாம், வேத வசனங்களை கைக்கொள்கிற நாம், வேத வசனத்தின்படி வாழும்போது அந்த வார்த்தை கொண்டு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை வைத்து வரும் வழியில் ஏதாவது ஒன்று வாங்குகிறோம். அந்த பணத்தை பத்திரமா எடுத்து போய் வீட்டில் அப்படியே வைக்கிறது இல்லை, அதை கொண்டு வேறொரு காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல் பைபிளை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த பைபிள் வசனங்களை கொண்டு நாம் நன்மைகளையோ சுகத்தையோ பலத்தையோ பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுறோம். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அப்படியாப்பட்ட காரியங்கள் தனக்குள்ளே வைத்துக்கொள்ளாமல் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க படிக்கிறோம் மூடி வச்சுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லைங்க, அவைகளை நமக்கென்று எடுக்கும்போது அவைகளை கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாறும். அவைகளை கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கொண்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளணும். எப்படி இந்த பணத்தை சம்பாதித்து அந்த பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உலகம் கொடுக்குதோ, அது போல அந்த வேத வசனத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பரலோகத்தில் இருந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் பாருங்க, மத்தேயு 8:8 நீங்கள் பார்க்கும்போது அங்கே 100க்கு அதிபதி குறித்து தேவன் பேசுகிறார். அந்த காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த அதிபதி வீட்டுக்கு பாருங்க, நான் வரேன்னு சொல்கிறார். ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்போ இந்த 100க்கு அதிபதி குறித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மனிதன் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லும்போது அது தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தைக்கு இந்த மனிதன் முக்கியத்துவம் கொடுக்குறானே, இந்த வார்த்தையை நேசிக்கிறானே. அவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு வர பண்றாரு. ஆனால் அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அது போதும் எனக்கு அப்படின்றாரு. அப்போ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தை நீங்கள் சொன்னால் வேலைக்காரன் சொஸ்தமாவான்ட்டு, அந்த வார்த்தையை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்க. அவைகள் என்ன பண்ணிட்டு உங்கள் உள்ளத்துக்குள்ளே சொல்லி பார்க்குறீங்க. அவைகளை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், சுகமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த வார்த்தை குறித்து நிறைய விஷயங்கள் தெரியாததுனால, நிறைய காரியங்கள் புரியாததுனால அவங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு சாதாரணமாக எடுத்து உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இன்றைக்கி படித்த அதிகாரம் என்ன பண்ணீங்க, என்னமோ ஒரு அதிகாரம், இது என்னன்னு தெரியல. சம்பாதித்து வர பணங்கள் ஏதோ நான் கொடுத்தாங்க, ஒரு இவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதை நான் எங்கே போட்டேன்னு தெரியலன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி பத்திரப்படுத்தி கொண்டு, அதை எங்கே வைத்தா எனக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அந்த இடத்துல வைத்து கொண்டு நீங்கள் புறப்பட்டு வருகிறீங்களே, அவைகளை கொண்டு எந்த காரியம் செய்யணும் அவைகளை கொண்டு என்ன பண்ணுறோம், அதை வாங்கி கொள்றீங்களே. இதே போல் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு சுகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், பலத்தை வாங்கி கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தேவன் அதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட நல் வார்த்தைகள் நாம் விட்டு விடுகிறோம், நல் வார்த்தைகள் நாம் வைத்துக் கொள்வது இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நிறைய காரியங்களில் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சிலர்கிட்ட பாருங்கள் 4-5 அதிகாரத்தை வைத்துருக்கோம். ஒரு சிலர் பாருங்கள் 10 வசனம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் 100 வசனம் வச்சுருப்பாங்க. வைத்திருந்தாங்க பிரயோஜனம். ஒரு வசனம் வைத்திருந்தா கூட அந்த ஒரு வசனம் எவ்வளோ பெரிய வேல்யூ உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆதிகாம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அங்கே 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உண்டாக கடவுது என்று சொல்வார். அப்போ உண்டாக கடவுது அந்த வெளிச்சத்தை பார்த்து சொல்லும்போது, அந்த வெளிச்சம் எந்தெந்த இடத்துல இருளெல்லாம் காணப்படுதோ அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாய் மாற்றிவிடும். அந்த இடம் முழுவதும் ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக மாறுது. ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை பாருங்க, இருள் எங்கெல்லாம் காணப்பட்டுச்சோ அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடியதாக மாறிச்சு. இருள் விலகி ஓடிச்சு. அப்போ நீங்கள் அதை கவனித்து பாருங்க, எந்தெந்த இடத்துல இருளெல்லாம் காணப்படும் போது அந்த இடத்த பார்த்து உண்டாக்கடவுன்னு சொல்லும் போது, இந்த வானம் பூமி உண்டாக்கப்பட்டதே, இந்த வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது. நானும் இந்த வார்த்தையை என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் கேட்டு விட்டு அமைதியாக இருக்கிறேன்.
நீங்கள் படிக்கும்போது ஒரு சில வசனங்கள் அது உங்களுக்கு புரியும்படிக்கு, அது உங்களை பார்த்தே பேசும்படிக்கு, நீங்கள் இப்படி டிவி நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய வசனங்கள் பாருங்க, அது உங்களுக்கென்றே துணிக்கும்படிக்கு வரும்போது நீங்கள் அதை பிடித்து கொண்டு அந்த வார்த்தை கொண்டு நீங்கள் நான் ஜெயம் எடுக்காமல் விட மாட்டேன், அந்த வார்த்தையினாலே நான் நன்மை பெறாமல் இருக்கவே மாட்டேன், அந்த வார்த்தையினாலே இப்போது நான் ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வார்த்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுமா, நிறைய காரியங்களை ஜெயித்தவர்களாய் மாறுவேன். இந்த ஒரு வார்த்தை பாருங்க உலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்குது. இந்த இவ்வளோ பெரிய உலகமாய் பார்க்கிற நீங்கள் இவ்வளவற்றையும் இந்த வார்த்தை உண்டாக்கி. ஒரு மனிதனை பாருங்க, வீட்டை கட்டினான்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆச்சு பாஸ்டர், இத்தனை வருடம் ஆச்சு பாஸ்டர், இவ்வளோ நாள் ஆச்சு பாஸ்டர். ஒரு சிலரை பாருங்க, இது 1 கோடி ரூபாய் ஆச்சுங்க பாஸ்டர், இது இவ்வளோ பணங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன வீட்டை நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு 1 கோடி ரூபாய், இது 50 லட்சம் ரூபாய், இது 20 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு இவ்வளோ ஆகுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய உலகத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரே, இதுக்கு எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் செலவாயிருக்கு. ஏன் ஒரு ஆறை உண்டாக்க முடியுமா? அதற்கு என்ன பண்ண முடியும்? எத்தனை கோடிகளை செலவழிக்க வேண்டும். ஒரு சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது, எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது, இவைகளை நாம் உண்டு பண்ண இவ்வளோ பணங்களை செலவாக்க முடியுமானால் நல்லா கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தையில் இவ்வளோ பெரிய உலகத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கார். அந்த உண்டு பண்ணின வார்த்தை கவனிச்சிங்களா எவ்வளோ பெரிய மேன்மை உள்ளது என்பதை அந்த வார்த்தையை நீ வச்சுக்கணும் தான் சும்மா படுத்து தூங்குற. அந்த வார்த்தையை வைத்து தான் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாத இருக்கிற. அந்த வார்த்தையை வைத்து கொண்டு தான் உன் வாழ்க்கையில் தோல்வி நிலைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாச்சு. நீங்கள் நிறைய நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லும்போது, ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் அழிந்தாய் நலமாக இருக்கும் என்று சொன்னார். இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இவைகளுக்கு நடுவிலே ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது, இந்த வார்த்தை அவமாய் போவதை பார்க்கணும். ஒரே ஒரு வசனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 25 எழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு எழுத்து 24 எழுத்து முழுசாக இருக்குங்க, ஒரே ஒரு எழுத்து தானே மிஸ்டேக்காக இருக்குது. அப்படி இல்லைங்க, அது இல்லைன்னு சொன்னால் இந்த வானம் பூமி அழிந்து போனால் நலமாக இருக்கும். அப்போ ஒரு எழுத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் வாசிக்கிற ஒரு வேத புஸ்தகத்தில் அவைகள் எவ்வளவு முக்கியமானது, அவைகள் எவ்வளவு சிறந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ படித்தேன் மூடி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்காதீங்க, அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக நீங்கள் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையோடு என்ன பண்ணுங்க, வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்படி வாழும்போது தான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காமிச்சுவாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அற்புதங்கள் நடக்கும். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை பாருங்கள், அந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. பிரச்சனை எந்த இடத்துல இருக்கோ அந்த பிரச்சனை நேரத்தில் அந்த இடத்த பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும் வார்த்தை. இயேசு பாருங்க, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, லாசர் மரித்து பண்ண, நீங்கள் இங்கே இருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீங்கள் இங்கே இருந்தாண்ட. அவர் சொல்கிற மெய் தான். ஏன்னா நான் இங்கே இருந்தால் ஒன்றுமே நடந்திருக்காது, நான் எங்கே இருக்கணும் தெரியுமா, கல்லர்கிட்ட போனால் சுகமாயிடுமா. அப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். அந்த கல்லை புரட்டி இருக்கு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை அவரை பார்த்து, லாசருவே வா, அவ்வளோதான் வார்த்தை, லாசருவே வா. இந்த வார்த்தைக்கு உள்ள மரித்து 4 நாட்கள் ஆன ஒரு மனிதன் வெளியே புறப்பட்டு வருகிறான், வெளியே வந்து நிற்கிறான். அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யக்கூடியது என்பதை பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஊசியை போட்டு மாத்திரை கொடுத்து குளுக்கோஸ் சேர்த்து என்னென்னமோ பண்ணி ஒரு மனிதன் தெம்பாக்கத்துக்கு அவ்வளோ வேக பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை மரித்து 4 நாட்கள் ஆனது நாரி போகும் என்று சொல்லக்கூடியது, அது உயிரடைந்து வருவதற்கு இந்த வார்த்தை எவ்வளோ வேல்யூ உள்ளதாக இருந்து பாருங்க. அப்படியாப்பட்ட வசனங்களை எனக்குள்ளே நான் வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஏன் நான் சும்மா இருக்கிறேன், உங்களுக்குள்ள கேள்வி இன்னும் எழுப்புங்க. இன்னைக்கு இப்படியாப்பட்ட வார்த்தையை கொண்டு என்னால் ஏன் எதையும் செய்ய முடியவில்லை, ஏன் எனக்கு எதுவும் செய்ய தெரியவில்லை, நான் ஏன் இந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தல. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுட்டு ஓட்ட தெரியாத பிள்ளைங்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த சைக்கிள் இருக்குன்னு தெரிஞ்சால் அதை சும்மானாச்சும் அப்படி வச்சு தள்ளி கிள்ளி ஏதாவது ஒன்று பண்ணி நடக்கும். ஏன்னா அந்த சைக்கிள் வாங்கி வச்சுட்டாங்க, ஓட்ட தெரியாது, ஆனால் சும்மா தள்ளுவேன், சும்மா நான் அப்படி என்ன பண்ணுவேன், நகர்த்தி பார்ப்பேன். அப்போது ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன குழந்தை கூட இந்த சைக்கிளு இது ஓட்ட முடியும் எதுனா, ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது, நான் சும்மா தள்ளி பார்க்குறேன், நான் சும்மா இது பண்ணி பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளே, விலையேறப்பெற்ற வார்த்தை இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடியது, அந்த வார்த்தை ஏன் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்க மாட்டீங்க?
ஏன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை? தேவனுடைய வசனங்களை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதத்தில் 107:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி, எதை அனுப்புகிறாராம்? வசனத்தை அனுப்புகிறாராம். அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன் என்று சொல்றார். வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து போகும்போது அவர்களை யார் கவனிச்சிங்களா? வசனம் என்பது ஒன்று, கவனிச்சிங்களா? வசனத்தை. இப்போ இந்த வசனத்தை அனுப்பின ஒரு தேவன் அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் சுகமாக்க அவராலே முடியும். அது எத்தனை பேர் இருந்தாலும். அப்போ தேவன் பாருங்க, ஒரு நாள் பாருங்க, ஏதோ ஒரு 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. அந்த வசனம் அதோடைய வேல்யூ முடிஞ்சிச்சு. ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் என்று அதுக்கு ஒரு வாரண்டி இருக்குது, கேரண்டி கொடுப்பாங்க. அதில் அந்த பொருளை உருவாக்கும் போதே அது எப்போ இதனுடைய தன்மைகள் மாறும் என்பதை ஒரு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணாதீங்க, இது பாய்சனாக மாறிடும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு டேட்டை வச்சாங்களே, வார்த்தைக்கு அப்படி டேட்டே கிடையாது. அந்த வார்த்தை எந்த காலத்திலும் எந்த நாட்களிலும் அவருடைய வசனம் புறப்பட்டு வருமானால் குணமாக்கப்படுவது நிச்சயம், சுகமாவது நிச்சயம், பலனடைவது நிச்சயம். அப்போ தேவ வசனங்கள் பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கு, எவ்வளோ பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியாமல் அந்த வார்த்தையை அற்பமாய் பார்ப்பது. இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படித்தேன்? நான் ஒரு 8 அதிகாரம் படித்தேன் பாஸ்டர். 8 அதிகாரத்துல நான் வசனம் சொல்லுவேன். நிறைய இது பண்ண ஒன்றுமே நிற்கல. பார்த்தீங்களா? ஏங்க இன்னைக்கு இவ்வளோ நாள் சம்பாதிச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், எவ்வளோ கரெக்டாக கணக்கு போட்டு எழுதி வச்சுருப்போம். ஏன்னா அந்த மனிதனுக்கு அதெல்லாம் தேவை. ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிறவன் பாருங்க, அவனுக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு டீ பைசா அப்படின்ட்டாங்க, சாப்பாடு பைசான்ட்டாங்க. அந்த மனிதன் பாருங்க கரெக்டாக அதை நோட் பண்ணி, காலையில் டீ பைசா, டிஃபன் பைசா கொடுக்கல, மதியம் சாப்பாட்டுக்கு லஞ்சு. அந்த ஓனர் சொல்கிற கரெக்டாக இருக்கிறான்ப்பா, ஒன்று கூட கொடுத்துலப்பா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுன்னு கேட்குறான்ப்பா. இப்போ இப்படி இவைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், இவைகளை கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. இவ்வளோ வசனங்களை படித்தேன், இவ்வளோ வேல்யூள்ள வார்த்தைகளை படித்திருக்கேன், இவைகளை கொண்டு நான் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். லூக்கா 5:20 நீங்கள் பார்க்கும்போது அங்கே பாருங்க, ஒரு மனிதனை குறித்து அங்கே பேசப்படும் போது அந்த மனிதன் பாருங்க 4 பேர் தூக்கின்னு போய் இறக்குறான். இயேசு அந்த வீட்டு நடுவில் இருக்கிறார், ஒரு கோட்டை பிரித்து இறக்குறான். உள்ளே போனாங்க, இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே இருக்கிறாங்க, இந்த மனிதனுக்கு சுகம் கிடைக்கும். அங்கே போனால் இயேசு பாருங்க, இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பாவத்தை மன்னிச்சிட்டார். இவன் பாவத்தை மன்னிக்கிறாரு, அந்த மனிதனும் சுகம் பெற்றவனாய் போய்விடும். ஒரே வார்த்தை தான். இவன் கால் எப்படி இருக்குது, இவன் கை எப்படி இருக்கு, இந்த கைகளுக்காக, இந்த கால்களுக்காக, ஆண்டவரே இவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இத்தனை வருடமா அப்படின்னு சொல்றாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரு. அந்த மனிதனும் எழுந்து புறப்பட்டு வெளியில போகிறான். வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. போகும்போது அவன் பாருங்க கடந்து போகிறான். எப்படி இருக்கும் பாருங்க. அது இந்த வசனம் இவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நிறைய நேரத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதில்லை. நாம் பயன்படாமல் போகிறோம். இன்றைக்கு இதே வசனம் தான் உனக்குள்ளே தங்கியிருக்குது, இதே வசனம் தான் நீ இப்போ கேட்டு இருக்க, இதே வசனம் அன்னைக்கு நன்மை செய்ததானால், சுகம் கொடுத்ததுனால், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வசனத்தோடு நீங்கள் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்து. கவனிங்க, அவர் பாவத்தை மன்னிக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அவரும் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி, பார்த்தீங்களா, அக்கிரமம் மன்னிக்க, பாவம் மன்னிக்கப்பட்டால் நோய் சுகமாயிடும். அப்போ இந்த வார்த்தை இவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் அற்பமாக எண்ணிட்டேன், குறைவாக பார்த்துட்டேன், என்ன மன்னிச்சுட்டு நடுறேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் வேல்யூ உள்ள வார்த்தையை எண்ணிக்கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபத்தில் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பேச போகிற ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே
அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை நான் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த வார்த்தைகளை பேசி அவள் வீட்டுக்குள்ள இருக்க சாபங்களை துரத்தத்தக்கதாக, அன்றே ஏழ்மை நிலைமையாக அன்றே ஏழ்மையை துரத்தத்தக்கதாக, ஆசீர்வாதம் உள்ளவளாய் மாறத்தக்கதாக இவளை நீர் வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எப்போதும் குறைவுகளை பேசி தங்கள் வாழ்க்கையில குறைவுள்ளவராய் மாறாதபடிக்கு ஒரே வார்த்தை பேசினாலும் அது சுகத்துக்கான வார்த்தையாய், அது பலத்துக்கான வார்த்தையாய், இது நன்மை செய்யக்கூடிய வார்த்தையாய், அது ஆஸ்வதிக்கப்படக்கூடிய வார்த்தையாய் பேசி அவைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சிகளாய் மாறட்டும் என்று வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.